வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன், காளி வெங்கட் தன்னோட அழகான ஃபேமிலி, 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி போகுது, அவரோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதா படத்தோட மீதி கதையாக இருந்தது. இது ஒரு அழகான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கட்டுறோம் அப்படின்ட்டு காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற கேஸ்டிங் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அது இந்த படத்தோட ஒரு வெற்றியாக இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தில் அங்கங்கே ஒரு டார்க் ஹியூமர்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, சட்டுன்னு போயிருச்சு. சத்யராஜா வந்துட்டு இது ஒரு கதை எழுதுற மாதிரி ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள தான் காளி வெங்கட் அவங்க ஃபேமிலியில வராங்க. ஸோ சத்யராஜோட வாய்ஸ் ஓவர், அந்த பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அட்லாஸ்ட் கிளைமேக்ஸோட முடியுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அந்த ஃபேமிலியோட எமோஷன், முக்கியமாக அவர் வளர்த்துற அந்த ப்ரௌனி வந்துட்டு இறக்குற அந்த ஒரு காட்சி, அதை வச்சு வரக்கூடிய சில எமோஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு அழகாவே வந்துட்டு இருந்தது. படத்தில் வந்துட்டு நம்ம காளி வெங்கட்டோட பொண்ணா வந்துட்டு ரோஷினி பிரியா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சீன்ஸு, அப்பா வந்துட்டு திடீர்னு டப்புன்னு திட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வருத்தப்படுற அந்த காட்சிகள், அப்பா வந்துட்டு ஆட்டோ தான் ஓட்ட நினச்சிருந்தா காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குப்பல்றாரு, அதுக்கப்புறம் தான் ஆட்டோவே ஓட்டுறாருன்னு அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தெரிய வர அந்த விஷயம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகாக அந்த இயல்பாக வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள கொண்டு போனது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இந்த ஈவி சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து இந்த ஏஐ வந்துட்டு எப்படி இருக்காரு, அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல டிவியேட் ஆன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே தாராளமாக இந்த படத்தை ஒரு முறை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த படம் போர் அடிக்கல, ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். தங் லைஃபோட ரிலீஸ் ஆனதுனால பெருசாக இந்த படம் வந்ததே வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ப்ரொமோஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு இப்போ நல்லா தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா வந்துட்டு பார்த்தேன். உங்கள் நியர்பை தேட்டரில் இந்த படம் வருதுன்னா தாராளமாக போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.